கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின் கோ திரைப்படத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோ திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு ஹைப் இல்லை அப்படின்னு சொல்லி ஹைப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏற்றி விட்டாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து கோட் திரைப்படம் வெளியாகிறது. இந்த திரைப்படத்தில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த கேமியோ யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுக்காம இருக்காங்க. விஜயகாந்த், அதுக்கப்புறமா MS தோனி, த்ரிஷா அவர்கள், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து கேமியோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கோ திரைப்படத்துக்காக வாழ்த்து வந்து தெரிவித்திருக்காங்க. கோ திரைப்படத்தில் சில சீன்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணமும் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது வெங்கட் பிரபு அவர்கள் அடுத்து இயக்க போகும் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஹீரோவாக வந்து நடிக்க போகிறாங்க. ஜென்ரலாகவே வந்து வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்தால் அடுத்த திரைப்படத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. ஸோ எல்லாருக்கூடையும் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து வெங்கட் பிரபு வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கோ திரைப்படத்தில் வந்து சின்னதாக கேமியோ ரோல் பண்ணுங்கள், அது வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுக்கு முன்பு பீஸ்ட் திரைப்படத்தில் தளபதிக்காக வந்து ஒரு பாடலை வந்து எழுதி கொடுத்தாங்க. அதே பீஸ்ட் திரைப்படத்தில் தளபதி கூட வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக அந்த ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ண முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி கூட கேமியோ ரோல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கேமியோ சீனை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்துருக்காங்க. படத்தில் வந்து சில முக்கியமான சீனையும் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி பாராட்டியிருக்காங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் திரைப்படமாக இந்த திரைப்படம் வரும். தளபதி கெரியரில் எத்தனையோ திரைப்படம் வந்தாலும் இது வந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து தளபதி விஜய் அவரோட படத்தை வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து இவ்வளோ வித்தியாசமாக எல்லாம் சொல்லுவாங்க, வித்தியாசமான ஃபிலிம்னு. இது வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஃபிலிமாக இருக்கே அப்படி சொல்லி வெங்கட் பிரபுக்கு வந்து கால் பண்ணி வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமியோ ரோலை பற்றியும் சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட கேமியோ ரோல். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் ஸ்டார்டிங்லாம் வரமாட்டாங்க, கிளைமேக்ஸ் காட்சியில் தான் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக ஸ்டேடியம் இருக்கும். ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து பாம் வந்து வச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக மக்கள்லாம் ஸ்டேடியம் இருப்பாங்க. ஸோ மேட்ச் வந்து முடியும். மேட்ச் முடிகிற சமயத்தில் வந்து பாம் வந்து வெடிக்கும். மக்களும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரிஞ்சு போகிறோம். அதான் வந்து பிளான். அதை வந்து தளபதி வந்து ஸ்டாப் பண்ணணும். இதுதான் வந்து படத்தோட கிளைமேக்ஸ். தளபதி வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் இதில் வந்து எந்த ரோலில் வந்து வருவாங்கன்னா, CSK vs RCB மேட்ச் வந்து நடக்கும். அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்க சமயத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக தான் வருவாங்க. அதாவது வந்து திரைப்பட செலிபிரிட்டிஸ்லாம் வந்து படம் பார்க்க வருவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து சிவகார்த்திகேயனும் படம் பார்க்க வந்து மேட்ச் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இந்த ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாம் பிளாஸ்ட் நடப்பதை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ வந்து வில்லனை வந்து தளபதி வந்து பிடிச்சி சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து ஒரு டைலாக் வந்து பேசுகிற மாதிரி இருக்குமா. அதை வந்து இனிமேல் நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குமா. சிவகார்த்திகேயன் அவர்கள் அண்ணே நானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக வந்து கேட்குற மாதிரி வந்து இருக்குமா. இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான சீனாக வந்து இருக்க போகிறது. சிவகார்த்திகேயன் ஒரு சினிமா செலிபிரிட்டியாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வரப்போகிறாங்க. இதையும் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்து சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி வாழ்த்து வந்து வெங்கட் பிரபுக்கு வந்து தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எந்த சீன்லாம் கேட்கும்போதே வந்து கூஸ்பம்ஸ் வந்து தலைக்கு மேலே வந்து ஏறுகிறது. ஒருவேளை இந்த சீன்லாம் வந்து திரையில் வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து என்னால் வார்த்தையில் வந்து சொல்ல முடியாது. தளபதி ரசிகர்களாலும் வார்த்தையில் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கோ திரைப்படத்தை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே. திரைப்படத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னோட வாழ்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கோ திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோட் தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு ஹைப் இல்லை அப்படின்னு சொல்லி ஹைப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏற்றி விட்டாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து கோ திரைப்படம் வெளியாகிறது. இந்த திரைப்படத்தில் வந்து
எக்கச்சக்கமான பேர் வந்து கேமியோ ரோல் வந்து பண்ணுறாங்க. ஆனால் வந்து அந்த கேமியோ யார் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுக்காம இருக்காங்க. விஜயகாந்த், அதுக்கப்புறமா எம்எஸ் தோனி, த்ரிஷா அவர்கள், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து கேமியோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கோ திரைப்படத்துக்காக வாழ்த்து வந்து தெரிவித்திருக்காங்க. கோ திரைப்படத்தில் சில சீன்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணமும் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது வெங்கட் பிரபு அவர்கள் அடுத்து இயக்கப் போகும் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஹீரோவாக வந்து நடிக்க போகிறாங்க. ஜென்ரலாகவே வந்து வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்தால் அடுத்த திரைப்படத்தோட கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. ஸோ எல்லாருக்கூடையும் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து வெங்கட் பிரபு வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கோ திரைப்படத்தில் வந்து சின்னதாக கேமியோ ரோல் பண்ணுங்கள், அது வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுக்கு முன்பு பீஸ்ட் திரைப்படத்தில் தளபதிக்காக வந்து ஒரு பாடலை வந்து எழுதி கொடுத்தாங்க. அதே பீஸ்ட் திரைப்படத்தில் தளபதி கூட வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக அந்த ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ண முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து தளபதி கூட கேமியோ ரோல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கேமியோ சீனை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்துருக்காங்க. படத்தில் வந்து சில முக்கியமான சீனையும் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் திரைப்படமாக இந்த திரைப்படம் வரும். தளபதி கெரியரில் எத்தனையோ திரைப்படம் வந்தாலும் இது வந்து பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து தளபதி விஜய் அவரோட படத்தை வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து இவ்வளோ வித்தியாசமாக எல்லாம் சொல்லுவாங்க, வித்தியாசமான ஃபிலிம்னு. இது வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஃபிலிமாக இருக்கே அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுக்கு வந்து கால் பண்ணி வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட இந்த திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமியோ ரோலை பற்றி சில அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களோட கேமியோ ரோல். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் ஸ்டார்டிங்லாம் வரமாட்டாங்க, கிளைமேக்ஸ் காட்சியில் தான் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டேடியம் இருக்கும். ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து பாம் வந்து வச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக மக்கள்லாம் ஸ்டேடியம் இருப்பாங்க. ஸோ மேட்ச் வந்து முடியும். மேட்ச் முடிகிற சமயத்தில் வந்து பாம் வந்து வெடிக்கும். மக்களும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரிஞ்சு போகிறோம். அதான் வந்து பிளான். அதை வந்து தளபதி வந்து ஸ்டாப் பண்ணணும். இதுதான் வந்து படத்தோட கிளைமேக்ஸ். தளபதி வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் இதில் வந்து எந்த ரோலில் வந்து வருவாங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து நடக்கும். அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்க சமயத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக தான் வருவாங்க. அதாவது வந்து திரைப்பட செலிபிரிட்டிஸ்லாம் வந்து படம் பார்க்க வருவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து மேட்ச் பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இந்த ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாம் பிளாஸ்ட் நடப்பதை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ வந்து வில்லனை வந்து தளபதி வந்து பிடிச்சி சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து ஒரு டைலாக் வந்து பேசுகிற மாதிரி இருக்குமா. அதை வந்து இனிமேல் நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குமா. சிவகார்த்திகேயன் அவர்கள் அண்ணே நானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக வந்து கேட்குற மாதிரி வந்து இருக்குமா. இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சீனாக வந்து இருக்க போகிறது. சிவகார்த்திகேயன் ஒரு சினிமா செலிபிரிட்டியாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வரப்போகிறாங்க. இதையும் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் வந்து வெங்கட் பிரபுக்கு வந்து தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எந்த சீன்லாம் கேட்கும்போதே வந்து கூஸ்பம்ஸ் வந்து தலைக்கு மேலே வந்து ஏறுகிறது. ஒருவேளை இந்த சீன்லாம் வந்து திரையில் வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து என்னால் வார்த்தையில் வந்து சொல்ல முடியாது. தளபதி ரசிகர்களாலும் வார்த்தையில் வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கோ திரைப்படத்தை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.